ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. வாங்க இன்றைக்கி நான் லஞ்ச் சமைக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன சமைக்க போகிறேன்னு தான் நான் இன்றைக்கி இதுதான் வீடியோவாக இருக்க போகுது. இன்றைக்கி நான் 2 காய் எடுத்துருக்கிறேன். முள்ளங்கி, வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காயை நான் வறுவல் பண்ணிக்கிறேன். முள்ளங்கி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொள்ளு பருப்பு வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொள்ளு போட்டுக்கிட்டேங்க. ஒரு கைப்பிடி சும்மா ஒரு நேரத்துக்கு தான் கொஞ்சமாக வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 வரமிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டா அது வெந்துடும். இந்த வெண்டைக்காய் வறுவலுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த வறுவலுக்காக போட்டுக்கிறதுக்கு அந்த மசாலாவை போட்டு இறக்கிற வேண்டியது தான். அப்புறம் முள்ளங்கி ஆஸ் யூஸ்வலாக எண்ணெய் விட்டு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு முள்ளங்கியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு போட்டு விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். நான் சாம்பார் தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அது போட்டு விட்டு அது 5 நிமிஷத்தில் அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சாலே போதுங்க. அது 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான். அப்புறம் காயெல்லாம் வாங்கிட்டு இருந்ததுங்க, அதெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தயிரெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குமேன்ட்டு அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு தான் அப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருந்த கொள்ளு வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடட்டும். அப்புறம் தாளிப்பு அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா முருக வறுக்க விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம அதை அரைச்சி வச்சுருந்த கொள்ளு பருப்பு போட்டு அளவாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதாங்க. தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டாம், அது தண்ணியே போதுங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கரெக்டாக நல்லா ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு லஞ்சு மத்தியானம். இப்போ ஈவினிங் இந்த ஸ்வீட் கார்ன் ஒன்று இருந்ததுங்க, அது வேக வச்சு அதுதான் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன். அதுக்கு கையில் உரித்து பார்த்தேன், உரிக்க முடியலைங்க. ஒரு கத்தி வச்சு அப்படியே இது பண்ணி விட்டாச்சுங்க. அப்படியே லைட்டாக மிளகுத்தூள் தூவி அது கொடுத்தாச்சுங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக்ஸு காப்பி வச்சு காப்பி குடித்தாச்சு. சாயந்தரம் வேலை முடிஞ்சாச்சுங்க. இன்றைக்கி வேலைகள் அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இன்றைக்கி வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.